விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே பள்ளி சிறுமியை காதலிப்பதாக தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்த இளைஞர் தட்டி கேட்ட தந்தையை கத்தியால் குத்தி கொன்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. குற்றவாளிகள் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே கோட்டையூர் கிழக்கு காலனியைச் சேர்ந்தவர் 38 வயதான ஐயனார். இவரது 17 வயது மகள் அப்பகுதியில் உள்ள பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்நிலையில் அதே ஊரைச் சேர்ந்த 21 வயதான பெரியசாமி மாணவியை காதலிப்பதாக கூறி அவர் பள்ளிக்கு செல்லும் போதெல்லாம் பின்தொடர்ந்து தொந்தரவு செய்து வந்திருக்கிறார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவி தான் எதிர்கொள்ளும் பிரச்சனை குறித்து பெற்றோரிடம் கூறி அழுதிருக்கிறார். ஆத்திரமடைந்த தந்தை ஐயனார் பெரியசாமியை அழைத்து கடுமையாக கண்டித்துள்ளார். இத்தோடு நிறுத்திக்கொள், இல்லையென்றால் போலீசில் புகார் அளித்து விடுவேன் என எச்சரித்திருக்கிறார். இதனால் இரு குடும்பத்தினருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு நாளடைவில் முன்விரோதமாக மாறியதாக தெரிகிறது. இந்த பகையை மனதில் வைத்திருந்த பெரியசாமி சம்பவத்தன்று தனது வீட்டின் அருகே நடந்து சென்ற ஐயனாரிடம் வேண்டுமென்றே தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது பெரியசாமியின் சகோதரர் அழகுராஜா உள்ளிட்ட அவரது குடும்பத்தினரும் அங்கு இருந்துள்ளனர். சிறிது நேரத்தில் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறிய நிலையில் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்த பெரியசாமி ஐயனாரின் முதுகிலேயே சரமாரியாக குத்தியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த ஐயனார் உயிருக்கு போராடியபடி அலறியுள்ளார். அவரது அலறல் சத்தம் கேட்டு அதிர்ச்சி அடைந்த மகளும் மகனும் சம்பவ இடத்திற்கு ஓடி வந்து தந்தையை காப்பாற்ற முயன்றுள்ளனர். ஆனால் அங்கிருந்த பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் அவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. ஒருபுறம் தந்தை உயிருக்கு போராடி கொண்டிருக்க, மறுபுறம் பிள்ளைகளால் அவரை காப்பாற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பிள்ளைகளின் கண்முன்னே ஐயனார் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்த வத்திராயிருப்பு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஐயனாரின் உடலை மீட்டு வத்திராயிருப்பு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஐயனாரின் தாய் பெரிய கருப்பி அளித்த புகாரின் அடிப்படையில் பெரியசாமி, அவரது சகோதரர் அழகுராஜாவின் மனைவி பேச்சியம்மாள் உள்ளிட்ட 4 பேர் மீது போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர். சம்பவத்துக்கு பிறகு தலைமறைவான 4 பேரையும் பிடிக்க போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மகளுக்கு காதல் தொல்லை கொடுத்ததை தட்டி கேட்ட தந்தை மகளின் கண் முன்னாலேயே கொலை செய்யப்பட்ட சம்பவம் வத்திராயிருப்பு பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.